இயக்கவியல் ஓய்வு மற்றும் இயக்கம் குறிப்பாயம். இயக்கவியல் பாடப்பகுதியில் ஓய்வு மற்றும் இயக்கத்தையும் அதோடு சேர்ந்து குறிப்பாயத்தையும் பார்க்க இருக்கிறோம். ஒரு பொருள் ஓய்வில் இருக்கு அப்படின்னா அதை சுற்றியுள்ள பொருட்களை பொறுத்து அது இயக்கத்தையும் இருக்காமல் குறிப்பிட்ட திசையத்தின் சுழியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு திரவ துளி பாருங்கள் இயக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறதுல சொல்கிறோம். அதோடு சேர்ந்து என்னென்னா அந்த கீழே உள்ள திரவப்பரப்பில் அது அலையை ஏற்படுத்துகிறது. அந்த அலை இயக்கமும் இயக்கத்தின் வகைகளில் ஒன்று தான். அலை இயக்கம், அதிர்வு இயக்கம், அதே மாதிரி வட்டப்பாதையில் ஒரு பொருளின் இயக்கம் எல்லாமே இயக்கத்தின் வகைகளில் வந்துடும். இப்போ பாருங்கள், இந்த கார் என்னென்னா சுற்றியுள்ள கட்டிடங்களை பொறுத்து, அதாவது கட்டிடங்கள் ஓய்வில் இருக்குது, கார் இயக்கத்தில் இருக்குது. அதே மாதிரி பேருந்து ஓடும் பேருந்து உள்ளே அமைந்திருக்கவர் அவர் பக்கத்தில் இருக்கிறவர் பொறுத்து என்னென்னா ஓய்வு நிலையில் இருப்பார். ஆனால் பேருந்திற்கு வெளியே நின்று கொண்டிருக்கும் ஒரு பொறுத்து என்னென்னா இயக்க நிலையில் இருப்பார். இப்போ இது ஆயப்புள்ளி. எந்த ஒரு ஆயாச்சு தொகுப்பை பொறுத்து பொருள் நிலை குறிப்பிடப்படுகிறதோ அந்த ஆயாச்சு அச்சு தொகுப்புக்கு தான் குறிப்பாயன்னு பேர். எக்ஸ் அச்சு, ஒய் அச்சு, இசட் அச்சு, ஒன்றுக்குண்டான செங்குத்தான அச்சுக்குறிகள் எடுத்திருக்கோம். எக்ஸ், ஒய், இசட், ஓங்கிற ஆயப்புள்ளி நமக்கு கொடுத்துருக்கோம். இப்போ ஒரு பொருள் இருக்குது பாருங்கள். அந்த பொருள் இப்போது அந்த அச்சு தொகுப்பினை பொறுத்து இயக்கத்தில் உள்ள ஒரு பொருள், அதாவது ஒய்இசட் தளத்தில் இயக்கத்தில் இருக்குது. இப்போ இந்த பாருங்கள் ஒரு காரு. இந்த காரை என்னது அதை சுற்றியுள்ள பொருளை பொறுத்து இயக்கத்தில் மேற்கொள்கிறது. இப்போ எக்ஸ் அச்சுக்கு இணையாக செல்கிறது, இப்போ ஒய் அச்சுக்கு இணையாக செல்கிறது. இரண்டு பக்கமும் கம்பேர் பண்ணி பாருங்கள். அதேமாதிரி இசட் அச்சுக்கு இணையாக ஒரு லிஃப்ட்டோட இயக்கத்தை நம்ம சொல்லலாம், மேல் நோக்கி போகுது. அதுமாதிரி இது எக்ஸ் ஒய் தளத்தில், எக்ஸ் ஒய்க்கு இடையில போகுது பாருங்கள், அது எக்ஸ் ஒய் தளத்தில் போகுது. இது எக்ஸ் இசட் தளத்தில் மிருகி குண்டானது செல்லக்கூடிய திசை. இங்கே இது இசட் ஒய் தளத்தில். இது அண்ட வெளியில் ஒரு ஆகாய விமானம். இதனோட இயக்கம் என்னது வெளியில் இயக்கம். ஒரு பொருள் வெளியில் இயக்கத்துக்கு இது ஒரு உதாரணம். இதெல்லாம் என்னன்னா இப்போது பொருள் ஓய்வு நிலையில் இருக்கும் பொழுது நம்ம இங்கே இடது பக்கம் காட்டிருக்கோம். இதே பொருள் இயக்கத்தில் இருக்கும்போது வலது பக்கம் காட்டியிருக்கோம். ஒரு குறிப்பிட்ட தளத்தை பொறுத்தோ அல்லது ஒரு குறிப்பிட்ட அச்சை பொறுத்தோ, அச்சுக்கு இணையாகவோ அச்சுக்கு செங்குத்தாகவோ இருக்கலாம். இதை குறிப்பாயம் கொடுக்குறோம். நம்ம இப்போ ஒரு கார் இயக்கத்தில் நம்ம குறிப்பாயத்தை குறிப்பிடுவோம். இப்போது அந்த சாலை செல்லக்கூடிய அந்த கார் என்னென்னா அதில் என்னது அந்த புள்ளி ஓங்கிறதா என்னது நிலையான புள்ளி ஓ. அதை பொறுத்து எக்ஸஸ் திசையில் போகுது. இயக்கத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இது எக்ஸஸ் திசையில் இயக்கம். அது செங்குத்தான கூறு ஒய்சி திசையில் இருக்கும். ஓங்கிற நிலையான புள்ளி. இப்போ நிலையான புள்ளி அல்லது நிலையான குறிப்பாயன்னு சொல்லுவோம் இந்த ஆயத்தை பொறுத்து. இப்போ கார்ட்டீசியன் ஆய அச்சை ஒப்புக்கும்போது எந்த ஒரு குறிப்பிட்ட இடத்திலும் ஒரு பொருளின் நிலையினை விவரிக்க பயன்படும் ஆய அச்சுக்கள், அதாவது ஒய் எக்ஸ் ஒய் இசட் கொண்ட குறிப்பாயம் தான் கார்ட்டீசியன் ஆய அச்சு தொகுப்பு எனப்படும். இப்போ படத்தில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஹெச்லேருந்து எவ்வளோ தொலைவு, ஒய் ஹெச்லேருந்து எவ்வளோ தொலைவு, இசட் எவ்வளோ தொலைவு அப்படிங்கும்போது எக்ஸ், ஒய், இசட் என்ற புள்ளிகளாக குறிக்கப்படும். அந்த தொலைவு என்ன இப்போ சப்போஸ் 5, 2, 3 வச்சுக்கலாம். எக்ஸில் 5 சென்டிமீட்டர், ஒயில் 2 சென்டிமீட்டர், இசட்டில் 3 சென்டிமீட்டர் அப்படின்னா அந்த புள்ளியில் குறிப்போம் பார்த்தீங்களா, அதே தான் வரைபடத்தை குறிப்போம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் அது. அதான் எக்ஸ் ஹெச், ஒய் ஹெச், இசட் ஹெச்சில் ஆய புள்ளியிலேருந்து எவ்வளோ தொலைவு அப்படிங்கிற குறிக்கிறோம் அந்த பொருளின் நிலையை. அடுத்து வழக்கை ஆய அச்சு தொகுப்பு. வலது கையின் கட்டை விரல் மேல் நோக்கி இருக்கும் இசட் அச்சு திசையில். வழக்கையில் என்னது உங்களுக்கு விரல்களை நேர்குறி எக்ஸ் திசையில் வைத்து அவற்றை ஒய் திசையில் சுழற்றினால் உங்களின் பெருவிரல் நேர்குறி இசட் அச்சின் திசையில் இருக்கும். அதுமாதிரி கடிகார முள் சுழலும் திசைக்கு எதிராக, அதாவது ஆண்டி கிளாக் சொல்லும் பார்த்தீங்களா, அதுக்கு எதிராக வழக்கை ஆய அச்சு தொகுப்பு இசட் அச்சு மேல் நோக்கிய நிலையில் இருக்கும். சாதாரண வைக்கக்கூடிய நிலை இது. இசட் அச்சு மேல் நோக்கி கட்டை விரல் திசை. இதுதான் கடிகார முள் சுழலும் திசைக்கு எதிரான திசை, அதாவது எதிர் கடிகார திசைன்னு சொல்லுவோம். அடுத்து இடக்கை ஆயாச்சு திசை இசட் அச்சு மேல் நோக்கிய திசையில் இருக்கும் பொழுது பாருங்கள், இது என்னன்னா இதை கிளாக் வைஸ்ன்னு சொல்லுவோம், கடிகார முள் திசை சொல்லும் திசை. இதில் இசட் அச்சு மேல் நோக்கிய நிலையில் இடக்கை ஆயாச்சு தொகுப்பு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது
கடிகார சுழலும் திசைக்கு எதிரான திசை, அதாவது எதிர் கடிகார திசை வந்து வழக்கை ஆயச்சு தொகுப்பு வந்து என்னது மேல்நோக்கி திசை, அதாவது கட்டை விரலை உங்கள் நோக்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா விரலை மடக்கி அந்த திசையை காட்டுவது. அதாவது அந்த கட்டை விரல் வந்து வலதையும் கட்டை விரல் வந்து இசை திசையில் இருக்கும். அந்த அம்பூரி கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அது வந்து மற்ற விரலையும் திசைக்கு அது உங்களை நோக்கி உங்களை கட்டை விரலை காட்டுக்கலாம் அப்படி விரலை மடக்கிட்டு அந்த திசை தான் அது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த கடிகார சுழலும் திசைக்கு எதிராக பார்த்தோம் பார்த்தீங்களா, இதே வந்து இடக்கை ஆயாச்சு திசை தொகுப்பு ஒய்யச்சு மேல்நோக்கி திசையில், இது வந்து என்னது கடிகார சுழலும் திசை, ஒய்யச்சு மேல்நோக்கி நிலையில் இருக்கு. இது ஒய்யச்சு மேல்நோக்கி நிலையில் இருக்கிறத காட்டும். இப்போ வெவ்வேறு திசையில் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அந்த ஆயாச்சு தொகுப்பை நம்ம பார்க்குறோம் இல்லை படங்களில். நன்றி.